Dear students, வணக்கம். Peak block elements 2 இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா acid strength of HX, அதாவது ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோயோடிக் ஆசிட், இதில் யார் மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலஜனில் யார் பெருசுன்னு பார்க்கணும். இப்போ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் தான் பெருசு. மேலேருந்து கீழே வரும்போது சைஸ் ஆஃப் ஆட்டம் இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ அந்த ஹாலஜன் இருக்கக்கூடிய ஹைட்ரோஹாலிக் ஆசிட், அதாவது உதாரணத்துக்கு ஹைட்ரயோடிக் ஆசிட், இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா அயோடினோட சைஸ் பெருசு, ஈஸியாக H+ கொடுத்துரும். ஆனால் ஃப்ளோரினோட சைஸு சின்னது. அப்போ அது அந்த ஹைட்ரஜனை நல்லா பிடிச்சி வச்சுருக்கும். அப்போ மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட் பார்த்திங்கன்னா யார் ஈஸியாக H+ கொடுக்குறா, அதாவது HI. மோஸ்ட் வீக் ஆசிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா HF, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். அதான் அவ்வளோ ஈஸியாக H+ கொடுக்காது. அப்போ HF இஸ் எ வீக் ஆசிட், HI இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட். இது பப்ளிக் 1 மார்க்கில் வரும். அதோட ஆர்டர் பார்த்துங்க. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் லெஸ் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெஸ் தென் ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் லெஸ் தென் ஹைட்ரோயோடிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோயோடிக் ஆசிட் இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட். யாரோட ஸ்ட்ராங் ஆசிட்? ஹைட்ரோப்ரோமிக் ஆசிடோட ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடோட ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ அடுத்தது தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தாங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் இந்த ஆர்டர். எந்த ஆர்டரில் வரும்? HF இஸ் கிரேட்டர் தென் HCl இஸ் கிரேட்டர் தென் HBr இஸ் கிரேட்டர் தென் HI. அப்போ மோஸ்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி HF, லெஸ் தெர்மல் ஸ்டெபிலிட்டி HI. அதே மாதிரி நீங்கள் பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரும் பார்த்துக்கணும். HXோட பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் HCl is less than HBr is less than HI is less than HF. இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்து, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, பாய்லிங் பாயிண்ட், இந்த மூணுத்துலேருந்து ஒன்று 1 மார்க்கில் நிச்சயமாக வரும். சரிங்களா?